நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. மும்பை டெல்லி தேசிய நெடுஞ்சாலையில் சூரத் அருகே உள்ள சோரியாசை சுங்கச்சாவடி இந்தியாவின் முதல் தடையற்ற சுங்கச்சாவடியாக மாற்றப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாகனங்களை நிறுத்தி கட்டணம் வசூலிக்கும் நடைமுறையை எளிமைப்படுத்தவும் வாகனங்களின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கவும் ஃபாஸ்டாக் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடியில் உள்ள அதிநவீன கேமராக்களில் உள்ள சென்சார்கள், தானியங்கி வாகன பதிவு எண், அங்கீகார தொழில்நுட்பம் மற்றும் ஃபாஸ்டாக் ஒருங்கிணைப்பின் மூலம் மனித தலையீடு இல்லாமல் வங்கிக் கணக்கில் இருந்து கட்டணத்தை தானாகவே வசூலிக்கும் செயல்முறை சோரியாசி சுங்கச்சாவடியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பலவழி தடையற்ற போக்குவரத்து தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வாகனங்கள் நிற்க வேண்டிய தேவை இல்லாமல் அவை சுங்கச்சாவடியை கடக்கும் போதே கட்டணம் வசூலிக்கப்படும். 2026ஆம் ஆண்டிற்குள் நாடு முழுவதும் 1050க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளை தடையற்ற அமைப்புகளாக மாற்ற மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. முக்கிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் தடையற்றவைகளாக மாற்றப்படுவதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் குறைவதுடன் வாகனங்கள் 80 கிலோமீட்டர் வேகத்தில் சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லவும் முடியும். சுங்கச்சாவடியை கடக்கும் வாகனங்களில் செயல்பாட்டில் இல்லாத ஃபாஸ்டாக் இருந்தால் அந்த வாகனத்தின் உரிமையாளர்களுக்கு சுங்க கட்டணம் செலுத்தும்படி மெசேஜ் அனுப்பப்படும். சுங்கச்சாவடிகளை தடையற்றவைகளாக மாற்றுவதன் மூலம் ஆண்டிற்கு 1500 கோடி ரூபாய் எரிபொருள் செலவினம் சேமிக்கப்படுவதுடன் தடையற்ற போக்குவரத்து மூலம் சுங்க கட்டணமாக கூடுதலாக 6000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.